அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஆட்டுக்கறி குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். இப்போ அதை தான் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட நான் 1/2 கிலோ கறி சொன்னேன்ல, அதுக்கு தேவையானது 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டு இதை அரைச்சிக்குவோம். இப்போ 5 ஏலக்காய் 4 பட்டை, 4 கிராம்பு, 2 பட்டை, கல்பாசி, 2 அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன் தேவையானது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ஒரு 100 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான புதினா, இதுக்கு தேவையான கொத்தமல்லி, 3 உருளைக்கிழங்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றினா கோல்டனில் தான் ஊற்றுறேன். இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இதுக்கு தேவையான எண்ணெய்னா நான் 50 எண்ணெய்க்கு ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம போட்டுக்குருவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கல்பாசி எல்லாம் போட்டு இருந்துக்குருவோம். நல்லா வதக்கிடுவோம் எல்லாத்தையும். இப்போ வெங்காயம் காமிச்சதில்ல, அதை போட்டுக்குவோம். அந்த அரைச்சி கறிக்கு தேவையான புதினா, 2 பச்சை மிளகாய் அதையும் ஊற்றிக்கிறோம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே நமக்கு நல்லா வதங்கட்டும். ஒரு ப்ரௌன் கலரில் வரட்டும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சொன்னோம்ல அளவு, அதை போட்டுக்கணும். 3 தக்காளி நம்ம ஏற்கனவே கறியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சோன்னு நம்ம பார்த்துட்டு போடலாம். இப்போயே நம்ம உப்பு போடணும் தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ நம்மளுக்கு தக்காளி இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான தனி மிளகாய் பொடி போட்டுக்கணும். இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிடுவோம். மஞ்சப்பொடி ஏன் போடணும்னா, மஞ்சள் பொடியும் அந்த தனி மிளகாய் பொடியும் ஒரு மாதிரி கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் அந்த மஞ்சளும் ரெட் கலரும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ தக்காளி நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. அவங்க உருளைக்கிழங்கு சொன்னோம்ல அளவு, அதை எடுத்து போட்டுக்குவோம். கறியை வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிண்டிடுவோம். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு வேகட்டும். இப்போ 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் வச்சோம், அதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அது இப்படி ஓரமாக இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்மளை தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். கல் கொஞ்சோண்டு போடுவோம். ஏற்கனவே கறி போடையில் நான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு நான் இவ்வளோன்ட்டு போடுறேன். பத்தாட்டினா நம்ம போட்டுக்கலாம். நல்லா அதை வதக்கிடுவோம். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கறி வேக வச்சோம் பார்த்தீங்களா, 1/2 கிலோ, அதை எடுத்து ஊற்றிக்கணும்.
இப்போ 1/2 கிலோ கறி நம்ம அதை ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தனால நம்ம போட மறந்துட்டோம். அதனால் நம்ம சட்டி காய வச்சுருக்கோம். இப்போ சட்டி நல்லா காயட்டும். ஏன்னா இஞ்சி பூண்டை வந்து வதக்கி நம்ம போட்டு விட்ருவோம். இப்போ இதுக்கு தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இஞ்சி பூண்டு வதங்குறதுக்கு. இப்போ எண்ணெய் நம்மளுக்கு நல்லா காயட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை வந்து வதக்கி தான் போடணும். அப்படியே போட்டோம்னா பச்சை வாடை வரும். ஏன்னா குழம்பு அவங்க தாளித்து வச்சிட்டோம்ல. இப்போ இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு. 1/2 கிலோ கறிக்கு. இப்போ 2வது ஸ்பூனும் போடுறேன் நான். இப்போ இந்த ஸ்பூனில் நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வதக்கி நம்ம இப்படியே கறி மறந்துட்டாலும் நம்ம வதக்கி இப்படி போட்டுக்கிறலாம். ஏற்கனவே புதினாலாம் நம்ம போட்டு வதக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டை நம்ம இப்படி வதக்கி நம்ம குழம்புல ஊற்றிக்கிறலாம். வதக்காமல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்காது. இதை பச்சை வாடை போடுறது நல்லா வதக்கிட்டு இந்த குழம்புல ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு பச்சை வாடை போடுற கண்டிக்கும் நம்ம வதக்கி விட்டுருக்கோம். இப்போ நம்ம குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டை. இப்போ நம்ம 3 ஸ்பூன் போட்டோம்ல அந்த இஞ்சி பூண்டை இந்த குழம்புல போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்ப நம்ம இஞ்சி பூண்டு போட்டனாலே அடுப்பில் வச்சுருவோம். இஞ்சி பூண்டு போட்டுட்டோம் வதக்கி. நீங்களுமே இப்படி மறந்துட்டால் அந்த மாதிரி பண்ணலாம். ஐயோ இஞ்சி பூண்டு போடலே நம்ம நினைக்கணும் தேவையில்லை. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம இதில் அப்படியே ஊற்றிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு 3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டு மசாலா பொடி போடணும். நம்ம தனி மிளகா பொடி மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கோம். 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். வீட்டு மசாலா பொடி போட்டுக்குவோம். வீட்டு மசாலா பொடி வந்து இந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 கிலோ கறிக்கு தேவையானது வேணும்ல. இந்த ஸ்பூனில் வந்து நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம போட்ட உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா நானும் செக் பண்ணி பார்த்துக்குருவோம். அடுப்பை ஏற்றி வச்சுக்குவோம். நான் ஏற்கனவே தெரியும் போட்டது ஏற்கனவே கறிக்கு போட்டது கரெக்டாக இருக்குது. கறிக்கு வந்து நல்லா இவ்வளோ உப்பு எடுத்து போட்டிருக்கேன். இவ்வளோன்னு உப்பு எடுத்து போட்டிருக்கேன் நான். கரெக்டாக இருக்குது. இப்போ உப்பு போடணும் தேவையில்லை. எங்களுக்கு இந்த உப்பு போதும். உங்களுக்கு நீங்கள் தேவைன்னா ஊற்றிக்கிறலாம். இப்போ நம்மளுக்கு குழம்பு கொதிக்கட்டும். நம்மளுக்கு ஆட்டுக்கறி குழம்பு. இப்போ நம்மளுக்கு ஆட்டுக்கறி குழம்பு வந்து எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. நான் தேங்காய் வந்து முன்னாடியே ஊற்ற மாட்டேன். முன்னாடியே ஊற்றினா நம்மளுக்கு தேங்காய் ரொம்ப வெந்துடும். ரொம்ப கெட்ட கொலஸ்ட்ரால் மாதிரி வந்துடும். கறி உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் நான் ஊற்றுவேன். நான் இந்த டயத்தில் 1/2 கிலோ 1/2 மூடி தேங்காவை நான் ஊற்றிடுறேன். இப்போ தேங்காவை கழுவி நம்ம மிக்ஸி ஜாரோட அப்படியே ஊற்றிக்கிடுவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ இந்த கறி குழம்புலாம் உப்பு உரப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குருவோம். தேங்காய் ஊற்றி நம்மளுக்கு உப்பு கைக்குதா உப்பு இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். நான் கொத்தமல்லி வந்து கடைசியில் தான் போடுவேன். புதினா மட்டும் தான் வதக்கி விடுவேன் நான். அதுக்காக தான் கொத்தமல்லி போடல. உங்களுக்கே பார்க்கையில் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த மஞ்சளும் தனி மிளகா அப்படி போட்ட மாதிரி நல்லா 2 கலராக மஞ்சளும் எல்லோ கலர் மாதிரி தெரியுது. இப்போ நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வேகட்டும். நம்ம போட்ட உப்பே கரெக்டாக இருக்குன்னு ஏற்கனவே கறியில் போட்டேன். வேகட்டும். இப்போ நம்மளுக்கு ஆட்டுக்கறி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பா. ஆட்டுக்கறி குழம்பு, மிளகு கறி போட போகிறேன், ரசம் வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி போட்டு அடுப்பு அமர்த்திருக்கும். இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டோம். நம்மளுக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு உரப்பு எல்லாமே ஆட்டுக்கறி குழம்பு கரெக்டாக இருக்குது. மிளகு கறிக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகவும் நம்ம சீரகம் மிளகு நுணுக்கி வச்சுருக்கோம், அதை கொட்டி போட்டுக்குவோம். இப்போ இதை அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ நம்ம வீட்டில் ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கறி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, வச்சு முடிச்சாச்சு. இப்போ மிளகு கறிக்கு நான் மிளகு தூள் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். மிளகு தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ ரசமும் நம்மளுக்கு முறக்கூட்ட போகுது. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படின்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரசம், இந்த கறி குழம்பு, இந்த மிளகு கறிக்கும் நல்லாயிருக்கும். இதோட புதினா தொகையில் அரைச்சின்னா இன்னமும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெயில் நேரம்னாலும் ரொம்ப உரப்பு சேர்க்கக்கூடாது. அதனால் 2 பச்சை மிளகும் மிளகுத்தூளும் சீரத்தூளும் போட்டிருக்கேன். நான் தனி மிளகாலாம் இல்லை போடலை மிளகு கறியில்.